Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 12th biogeology 6th lesson name is evolution. So in Tamil Parinamam. In this lesson, today's section I would like to teach about geological time scale. புவியியற் கால அட்டவணை. Come to interactive part. So our important heading is 6.2 geological time scale. Geological time scale. So in Tamil, புவியியற் கால அட்டவணை. Okay. So the duration of earth history. சரிங்களா? ஸோ இந்த பூமியின் வரலாற்று காலத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஹேஸ் பீன் டிவைடட் இன்ட்டு ஈராஸ். சரிங்களா? இந்த புவி தோன்றிய இந்த வரலாற்று காலத்தை நம்ம டிவைடட் இன்ட்டு ஈராஸ். சரிங்களா? ஈராஸ் அப்படின்னா தமிழில் பெருங்காலங்களாக பிரித்துள்ளோம். டியூரேஷனாக காலம், எர்த் ஹிஸ்ட்ரினா புவியியற் கால வரலாற்றை ஹேஸ் பீன் டிவைடட் இன்ட்டு இதை பல ஈராவாக பிரிச்சிருக்கிறோம். ஹேஸ் பீன் டிவைடட் இன்ட்டு ஈராஸ் தேட் இன்க்ளூட் பேலியோசோயிக் ஈரா, மீசோசோயிக் ஈரா, சீனோசோயிக் ஈரா. பேலியோசோயிக் பெருங்காலம், மீசோசோயிக் பெருங்காலம், சீனோசோயிக் பெருங்காலம். ஸோ டைரக்ட்லி இன் இங்கிலீஷ் பேலியோசோயிக் ஈரா, மீசோசோயிக் ஈரா, சீனோசோயிக் ஈரா. Okay, so here the earth histories are divided into this pattern, particularly eras. Eras அப்படின்னா பெருங்காலம். Okay, so duration of the earth history has been divided into eras that include Paleozoic era, Mesozoic era, Cenozoic era. Recent eras are further divided into. ஸோ இந்த சமீபத்த காலத்தினுடைய இந்த பெருங்காலம் ஈராவானது ஃபர்தராக டிவைடட் இன்ட்டு பீரியட்ஸ். பீரியட்ஸ்னால் பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ ஈரா ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு பீரியட்ஸ். பீரியட்ஸ்னால் பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ திஸ் periods further split into or divided into epoch. epochனா சிறுகாலங்கள். ஈரா அப்படின்னா பெருங்காலம், ஈப்போக் அப்படின்னா சிறுகாலம். இதற்கு இடைப்பட்ட அம்சம்தான் பீரியட்ஸ். பீரியட்ஸ்னால் பருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஈராஸ் ஆக்சுவலி 3: பேலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். ஸோ ஈரா ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு பீரியட்ஸ். பீரியட்ஸ் ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு ஈப்போக். ஈப்போக்னா சிறுகாலம், ஈரானா பெருங்காலம், பீரியட்ஸ்னா பருவங்கள். ஓகே, த ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல். த ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் புவியியற் கால அட்டவணையில் ஈராஸ் அண்ட் பீரியட்ஸ் வித் டாமினன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஷோன். இந்த புவியியற் கால அட்டவணையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட். ஸோ அந்தந்த காலகட்டத்தில், அந்தந்த ஈராவில், அந்தந்த பீரியட்ஸில், அந்தந்த ஈப்போக்கில் எந்தெந்த அனிமல்ஸ், எந்தெந்த ஆர்கானிசம் டாமினன்ட், அதாவது ஓங்கிய நிலையில் இருந்தது, உயர்ந்து இருந்தது, அதிகமாக இருந்தது. டாமினன்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஷோவன். சரிங்களா? எந்த உயிரினம் எந்த காலத்தில் உயர்ந்துருந்துச்சு அப்படிங்கிற அந்த தகவல்கள் அந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் புவியியற் கால அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட். So the first important era is Paleozoic era. First important era is Paleozoic era. The Paleozoic era is characterized by abundance of fossils of marine vertebrate. So this Paleozoic era characterized by abundance அப்படின்னா அதிக அளவில். அப்போ எது அதிக அளவில்? ஃபாசில் அப்படின்னா புதை வடிவங்கள். ஏற்கனவே டெட்டான அனிமல்ஸனுடைய மிச்ச மீதிகள் ஸோ கீழே எர்த்தில் உள்ள பொதிஞ்சிருக்கும். ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது ஆக்சிடெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம கைக்கு கிடைக்கும். ஸோ அதை ஃபாசில்னு சொல்லுவோம். இறந்த உயிர்களின் மிச்ச மீதிகள் ஃபாசில். ஓகே, புதை படிவங்கள்னு சொல்லுவோம். ஸோ அபண்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் ஆஃப் மெரைன் இன்வெர்டிபிரேட். சரிங்களா? கடலில் வாழக்கூடிய இன்வெர்டிபிரேட், முதுகுநானற்ற, முதுகெலும்பற்ற உயிரினங்களுடைய ஃபாசில். ஃபாசில் அப்படின்னா புதைப்படிவங்கள் நிறையா பேலியோசோயிக் ஈராவில் கிடச்சிருக்குது. ஓகே, பேலியோசோயிக் ஈரா இஸ் கேரக்டரைஸ்டு பை abundance ஆஃப் ஃபாசில்ஸ் ஆஃப் மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ். சரிங்களா? ஸோ மெரைன் இன்வெர்டிபிரேட்னுடைய மெரைன்
முதுகுநானற்ற உயிரிகளினுடைய புதைப்படிவங்கள் அதிகமாக பேலியோசோயிக் ஈராவில் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் நிறைய இன்றைக்கி கிடைச்சுள்ளது. டுவர்ட்ஸ் த லேட்டர் ஹால்ஃப், அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஸோ அந்த பெருங்காலம் அந்த பேலியோசோயிக் ஈராவினுடைய பின்பாதி பகுதியில் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் தவிர பிற முதுகுநானுடையவைகள் தோன்றின என்பது தெளிவாகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டுவர்ட்ஸ் த லேட்டர் ஹால்ஃப், இந்த பேலியோசோயிக் ஈராவினுடைய பின்பாதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 மில்லியன் இயர்ஸை காமனாக பேலியோசோயிக்னு எடுத்துக்குவோம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அதில் ஃபஸ்ட்டு 50 ஃபஸ்ட் ஹால்ஃப், செகண்ட் 50 செகண்ட் ஹால்ஃப். ஸோ போத் ஹால்ஃப் காமன்லி பேலியோசோயிக் ஈரா. ஸோ அவர் ஏரியா இஸ் டுவர்ட்ஸ் த லேட்டர் ஹால்ஃப். பேலியோசோயிக் ஈராவினுடைய பின்பாதியில் ஓவர் அதர் வெர்டிபிரேட், மற்ற முதுகெலும்பு கொண்ட வெர்டிபிள் காலம் கொண்ட, சரிங்களா, நோட்டோகார்டு கொண்ட உயிரினங்கள் காணப்பட்டன. அதர் வெர்டிபிரேட்ஸ் பர்டிகுலர்லி மெரைன் அண்ட் டெரஸ்ட்ரியல், இல்லை கடலில் வாழக்கூடிய டெரஸ்ட்ரியல், நிலத்தில் வாழக்கூடிய வெர்டிபிரேட் நிறைய இருந்துச்சு. ஆனால் எது மட்டும் இல்லை, எக்ஸப்ட் அப்படின்னா இதை மட்டும் விட்டுருங்க, இது நீங்களாக, எக்ஸப்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், சரிங்களா, பறவைகள் பாலூட்டிகள், மேமல்ஸ்னால் பாலூட்டிகள், இந்த 2 மட்டும் அப்போ இல்லை. இது தவிர அதர் வெர்டிபிரேட்ஸ் ஆர் சர்வைவ்ட் இன் பேலியோசோயிக் ஈரா இன் த லேட்டர் ஹால்ஃப் ஆஃப் த பேலியோசோயிக் ஈரா. பேலியோசோயிக் ஈராவினுடைய பிற்பாதியில் பேர்ட்ஸ் மேமல்ஸை தவிர அதர் வெர்டிபிரேட்ஸ் ஆர் அப்பியர். ஓகே, ஸோ திஸ் பீரியட்ஸ் ஆஃப் பேலியோசோயிக் ஈரா. ஸோ இந்த பேலியோசோயிக் பெருங்காலம், அந்த பேலியோசோயிக் ஈராவினுடைய அந்த பீரியட்ஸில், அந்த காலங்களில் அதை 6 பீரியட்ஸாக பிரிச்சுக்கிறேன், சரிங்களா, 6 பருவங்களாக பிரிச்சுக்கிறது. பேலியோசோயிக் ஈரா ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு 6 பீரியட், 6 பருவங்களாக, 6 பருவங்களாக பிரிச்சிருக்கிறோம். 6 பீரியட்ஸ் ஆஃப் பேலியோசோயிக் ஈரா இன் ஆர்டர் ஃப்ரம் ஓல்டஸ்ட் டு த யங்கஸ்ட் ஆர் கேம்பிரியன், சரிங்களா. அப்போ அப்படி நாம் பிரித்து பார்க்கும்போது பழமையான காலத்திலேருந்து சமீபத்திய காலம் வரையிலான வரிசையில், சரிங்களா, பழமையான காலத்திலேருந்து சமீபத்திய காலம் வரையிலான வரிசையில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, ஸோ இட் இஸ் ஆர்டர் ஃப்ரம் ஓல்டஸ்ட் டு த யங்கஸ்ட், சரிங்களா. பழைய காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமீபத்த காலத்தை வரைக்கும் நீங்கள் வரிசையில் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் யார் வர்றா, கேம்பிரியன் வரிசையில். ஓகே, கேம்பிரியன் இது ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட், கேம்பிரியன் அப்படிங்கிறது. ஸோ இது ஃபஸ்ட். ஓகே, கேம்பிரியன் இஸ் ஃபஸ்ட்டு பீரியட். கேம்பிரியனுங்கிறது ஃபஸ்ட்டு பருவம், கேம்பிரியனுங்கிறது ஃபஸ்ட்டு பருவம். அந்த கேம்பிரியன் பீரியட் ஒரு மில்லியன்ஸ், 5 மில்லியன் 10 மில்லியன் இயர்ஸ் அது கண்டினியூ ஆகியிருக்கும், அந்த கேம்பிரியன் பீரியட்ஸு, கேம்பிரியன் பருவம். இப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஃபேமஸாக இருந்துச்சுன்னா, ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட், முதுகு நாணற்றவைகளின் காலம் என்று கூறலாம், சரிங்களா. நோட்டோகார்டு இல்லாத, வித்தவுட் பேக் போன், சரிங்களா, ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு, லேக் ஆஃப் நோட்டோகார்டு, நோட்டோகார்டு இல்லாத முதுகு நாணற்ற உயிர்களினுடைய பொற்காலம், அந்த கேம்பிரியன் பீரியட். நெக்ஸ்ட் பீரியட் இஸ் ஆர்டோவிசியன், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ், ஆஸ்ட்ரோகோடர்ம்ஸ், வேரிஸ் டைப் ஆஃப் மொல்லஸ், சரிங்களா. ஆர்டோவிசியன் பீரியட்ஸில் என்னென்ன ஃபேமஸாக இருந்துச்சுன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ், நன்னீர் மீன்கள், ஆஸ்ட்ரோகோடர்ம்ஸ் அது ஒரு வகையான அமைப்புகள், சரிங்களா. ஆஸ்ட்ரோகோடர்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்புகள் பல்வேறு டைப்ஸ் ஆஃப் மொல்லஸ்க், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொல்லஸ்க், பல்வேறு மெல்லுடலிகளும் அந்த ஆர்டோவிசியன் பீரியடில் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ தேர்ட் பீரியட் இஸ் சிலுரியன். ஓகே, ஆரிஜின் ஆஃப் ஃபிஷஸ், சரிங்களா, மீன்கள் தோன்றிய காலத்தை சிலுரியன் பீரியட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஃபோர்த் பீரியட் இஸ் டிவோனியன். டிவோன் இஸ் தி ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ், மீன்களின் காலத்தை ஸோ நம்ம டிவோனியன் காலங்கிறோம். மெனி டைப் ஆஃப் ஃபிஷஸ் சச் as லங் ஃபிஷ், லோபு ஃபினிட் ஃபிஷஸ், சரிங்களா. ஸோ இது என்ன சொல்லப்போ, டிவோனியன் பீரியடு, ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ்ன்னு சொல்ல, மீன்களின் காலங்களா. ஸோ அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா மெனி டைப் ஆஃப் ஃபிஷஸ், நிறையா ஃபிஷஸ் தோன்றுச்சு. பர்டிகுலராக லங் ஃபிஷஸ், நுரையீரல் மீன்கள், லோபு ஃபினிட் ஃபிஷஸ், சரிங்களா. லோபு ஃபினிட்னா கதுப்பு துடுப்பு மீன்கள், கதுப்பு துடுப்பு, லோபுனா கதுப்பு,
ஃபினிடுன்னா கதுப்பு துடுப்பு மீன்கள் அண்டு இது கூட வேற என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரே ஃபினிடு ஃபிஷஸ். சரிங்களா, திருக்கை மீனுன்னு சொல்லுவோம். ரே ஃபினிடுன்னு என்னது, திருக்கை மீன்கள். ஸோ திஸ் ஆர் ஆல் ஹிட் இன் டிவோனியன் பீரியடு. நெக்ஸ்ட் 5th பீரியட் இஸ் மிசிசிப்பியன். Next is what? 4th is Mississippian. Earliest ambience. சரிங்களா, தொடக்க கால இருவாழ்வியல். Earliest ambience, எக்கினோடர்ம்ஸ் முத்தோழிகள் வந்து ஃபேமஸாக இருந்தது மிசிசிப்பியன் பீரியட்ஸ். நெக்ஸ்ட் பென்சில்வேனியன். இந்த பீரியட்ஸில் இயர்லியஸ்ட் ரெப்டைல்ஸ் தொடக்க கால ஊர்வன இனங்கள் ஃபேமஸாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் இஸ் Permian. Last period Permians. Okay, so mammals like reptiles actually appear. சரிங்களா, ஸோ பாலூட்டிகள் போன்ற ஊர்வன இனங்கள் தோன்றின. ஓகே, mammals like reptiles are appear. Okay, these are all the famous popularized organisms அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் ஃபவுண்ட் இன் பேலியோசோயிக் ஈரா. சரிங்களா, புரிஞ்சுங்களா இப்போ? ஸோ அப்போ அந்த 6 பீரியட்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். கேம்பிரியன், ஆர்டோவிசியன், சைலீரியன், டிவோனியன், மிசிசிப்பியன், பென்சில்வேனியன், பெர்மியன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து பிரிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங் இஸ் மீசோசோயிக் ஈரா. Next important era is what? Mesozoic era. So dominance of reptiles. Second era. இரண்டாவது பெருங்காலம். Paleozoic is the first era. ஃபஸ்ட்டு பெருங்காலம். மீசோசோயிக் வந்து இரண்டாவது பெருங்காலம். டாமினன்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ். ஊர்வன இனங்கள் சிறப்புற்று இருந்த காலம். சரிங்களா, ஊர்வன இனங்கள் சிறப்புற்றிருந்த காலம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். சரிங்களா, ஊர்வன இனத்தின் பொற்காலம். கோல்டன்னா பொற்காலம், ஊர்வன இனத்தின் பொற்காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 3 பீரியட்ஸ். இதை வந்து இந்த மீசோசோயிக் ஏரா ஃபர்தராக 3 பீரியட்ஸ் 3 பருவங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரையாசிக், ஜுராசிக், ஓகே அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ ட்ரையாசிக் ஃபஸ்ட்டு. ட்ரையாசிக் என்னென்னு பார்க்கலாம். ட்ரையாசிக் ஆரிஜின் ஆஃப் எக் லேயிங் மேமல். முட்டையிடக்கூடிய பாலூட்டிகள் சிறப்புட்டு இருந்த காலம் ட்ரையாசிக். ஓகே, ஸோ ட்ரையாசிக் பீரியட்னு சொல்லுவோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ ஜுராசிக் பார்க்குடைய சிறப்பு என்ன? ஜுராசிக் அப்படிங்கிற பீரியடில் டைனோசர் வேர் டாமினன்ட் ஆன் த எர்த். ஓகே, டைனோசர் ரொம்ப சிறப்புட்டு இருந்த காலம். டைனோசருங்கிற ஊர்வன என்ன தெரியும் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப சிறப்புட்டு இருந்த காலம் இந்த ஜுராசிக் பீரியடு. டைனோசர் வேர் டாமினன்ட் ஆன் த எர்த். இந்த பூமியில் டைனோசர் வந்து ஃபேமஸாக ரொம்ப அதிகமாக வாழ்ந்த காலம். அதுக்கடுத்து ஃபாசில் பேர்டு கூட சொல்லலாம். சரிங்களா, ஸோ புதைபடிவ பறவைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆர்கியாப்டெரிக்ஸ்னு சொல்லலாம். ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பறவை. இது பறவைங்கிறத விட ஊர்வன இனத்தினுடைய ஒரு வகைகள். ஃபஸ்ட்டு ரெப்டைல்ஸ் ஃப்ளையிங் பண்ண ரெப்டைல்ஸ். முதல் பறந்த ரெப்டைல்ஸ், பறந்த ஊர்வனம் வந்து இந்த ஆர்கியாப்டர்ஸ். அது பறந்ததுனால நம்ம பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா, ஃபாசில் பேர்டுன்னு சொல்லுவோம். ஃபாசில் பேர்டு அப்படின்னா புதைபடிவ பறவை, ஆர்கியாப்டர்ஸ். அண்டு லாஸ்ட் ஒன் இஸ் கிரிட்டேசியஸ். ஓகே, ஸோ கிரிட்டேசியஸ் அப்படிங்கிற லாஸ்ட் பீரியட்ஸ் இன் மீசோசோயிக் ஏரா. ஸோ ஹியர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டூத் பேர்ட்ஸ். சரிங்களா, டூத் பேர்ட்ஸ் அப்படின்னா பற்கள் கொண்ட பறவைகள் மறைந்த காலம். எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் டூத் பேர்ட்ஸ் அண்டு டைனோசரும் அழிஞ்சு போச்சு, காணாமல் போச்சு. எமர்ஜென்ஸ் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ். ஸோ அவைகள் டைனோசரும் டூத் பேர்ட்டும் அழிஞ்ச பின்னாடி அதுக்கடுத்தது மாடர்ன் பேர்ட்ஸ், இன்றைய சமீபத்த காலத்தில் இருக்கக்கூடிய நவீன பறவைகள் தோன்றின. ஓகே, நவீன பறவைகள். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ டுடே டாபிக் இஸ் ஓவர். Don't skip the video, complete entire video. Thank you, keep watching.